அதுவும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால எல்லாரும் அங்கே கூட வேண்டிய ஆசைகள் நம்ம ஏதோ செய்திருப்போம், தப்புகள் தவறுகளை அதில் போகணும். ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க, கீழே ஒரு 300 பேரை போட்டு மேலே ஏறினா என்ன ஆகும்? இது யார் மேலே தப்பு? யார் குறை சொல்ல முடியும்? ஒரு கூட்டம் ஏறுது, ஒரு மேலே ஏறுறாங்க, நமக்கு சொந்தமாக வேண்டாமா? மண்ணுக்குள்ளே 12 மணி நேரம். இப்போ டெல்லியில் 3 நாள் சமாதி. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், மண்ணில் அப்படி உட்காந்து பாருங்கள், உட்கார முடியாது. பத்தினி வாயில் இருந்தாலும் தாசி வாயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வாழ்க்கையில் துன்பப்பட்டு நெகட்டிவாகவே இருப்பாங்க. அவங்க சொல்கிற வாக்கு பலிக்கும். 24 hours துணி இல்லாமல் இருக்கும். அடிப்படையாக நிர்வாணமாக இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லா கடாவிலையும் எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம், நல்லா திங்கலாம், கண்டவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஆனால் இந்த பிரபஞ்சத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை அது கிடைக்காது. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். இப்போ சித்தர், அகோரி, சாமியார் இதெல்லாம் என்ன வித்தியாசமா? சித்தருங்கிறது உண்மையான சித்தர் என்ன தெரியுமா? ஒரு நோயாளி ஒரு முடியாமல் கடன் தூக்கிட்டு வரும்போது அந்த காலத்தில் டாக்டர் ஈட்ரு கல்லிலாம் இருக்காது, கிராமப்புறங்கள்லாம் இருக்காது. அங்கே வந்து சித்தர்கள் இருப்பாங்க. சித்தர்கள்னா மூலிகை கொடுக்குறது, பாம்பை கட்டிச்சா அந்த ரத்தத்தை எடுத்து விடுறது, அவங்கள தெய்வத்துக்கு நிகராக வணங்குவாங்க. அது சித்தர்கிட்ட போனால் சரியாயிடும். காலப்போக்கில் இந்த சித்தரை ஒரு வட்டமாக ஆக்கிக்கிட்டாங்க. சித்தருங்கிறது சித்து வேலையை கடந்து இந்த மாதிரி மூலிகைகளை கொடுத்து ஒரு மனிதரை காப்பாற்றக்கூடியவங்க தான் சித்தர். அகோரின்றவங்க, அகோரி அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி சுடுகாட்டிலேயே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுடுகாட்டில் போய் சாப்பிட்டு வர வைக்கிறேன்னு. அவங்க அதே மாதிரி அவங்க எந்த ஒரு அக்கடாவுலையும் சேர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் தனியாக இது பண்ணிவிட்டு அந்த சுடுகாட்டில் உள்ளதை சாப்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற தீட்சையை வாங்கிட்டு திட்டத்திட்ட வெட்டியானுக்கு சமமானவங்க தான். இருந்தாலும் அவங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, பத்தினி வாயில் இருந்தாலும் தாசி வாயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வாழ்க்கையில் துன்பப்பட்டு நெகட்டிவாகவே இருப்பாங்க. அவங்க சொல்கிற வாக்கு பலிக்கும். அதனால அவங்க வாயிலையோ அந்த அகோரிய வாரத்திலேயே இருக்கக்கூடாதுன்னுப்பாங்க. சாம்பல் அள்ளி பூசிக்கிடுவாங்க. ஒரு மாதிரி 3 வேளையும் குளிக்க மாட்டாங்க. எப்போவாவது ஒரு தடவை குளிப்பாங்க. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு இந்த மகா கும்பம் மேலே அந்த மாதிரி குளிக்கிறவங்க கூட இருக்காங்க. குளிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. தனக்கு தானே பிண்டு தானம் கொடுத்துருவாங்க. இறந்துட்டேன், நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சுவாசங்கள், மரணத்தை நோக்கியே இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ நான் இருக்கேன், மரணத்தை நோக்கி இருக்கேன். அதே சமயத்தில் இந்த ஜீவன் உயிர் இருக்கிற வரையும் பிறருக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கணும். வேலை இல்லாமல் இருப்பாங்க. கண்ணு முன்னாடி எல்லாம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கண் தெரியாது. வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதே மாதிரி வாழ்வாதாரம் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், குழந்தை கிடைக்கும், குழந்தைக்கு நல்ல வழி கிடைக்கணும். இப்படி எதிர்பார்ப்பு 1 பாயிண்ட் அவங்க வந்துட்டே தான் இருக்கும். வலிசு எந்த முற்றுப்புள்ளியும் இருக்காது. ஆனால் எங்களை பொறுத்தவரையும் முற்றுப்புள்ளி இருக்குது. முடிஞ்சு போச்சு. அவங்கள வந்துட்டு அகோரின்னு சொல்லிக்கலாமா இல்லை சாமியார்? எனக்கு 5 குருமார்கள் எல்லா இடத்துலையும் நான் போயிருக்கேன். ஆனாலும் என்னுடைய இனம் என்ன அப்படின்னு கேட்டால் அட்டலா அக்கடாவில் இணைஞ்சிருக்கேன். சங்கராச்சாரியார் முத துவங்கி வச்சது. அதே மாதிரி கும்பமேளாவில் ஸ்நானம் பண்ண போகிறதுனாலும் அட்டலா அக்கடாவில் தான் ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க. ஏன்னா சங்கராச்சாரியார் முத துவங்கி வச்சது. அதுக்கப்புறம் தான் சீதாராம் பாபா வருவாங்க, கிரி அக்கடா வரும், ஜுனா அக்கடா வரும். அதுக்கப்புறம் இப்படி அடுத்தடுத்து வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் அட்டலா அக்கடாக்காரவங்க தான் முத பண்ணுறது. நாத் சம்பிரதாயத்துக்காரவங்களும் வருவாங்க. நாத் சம்பிரதாயத்துக்காரனா அவருடைய குரு வந்து மச்சிநாத். அந்த மச்சிநாத் அவங்க வந்து 9 வகையான நாத் சம்பிரதாயம். நம்ம 63 நாயனாருமாருன்னு சொல்கிற மாதிரி அப்படி இருக்காங்க அந்த சைடு வடநாட்டில். அதெல்லாம் சேர்க்கறதுக்கு ஏதாவது தேர்வுகள் இருக்கா? எப்படி இப்போ நம்ம வந்து பாட புக்கில் எப்படி இங்கிலீஷு, கணக்கு, தமிழ், அறிவியல் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி இத்தனை குணாதிசயம் உள்ள அக்கடாவில் நீங்கள் போய் சேரும்போது அங்கே உள்ள கிளையில் ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்க மூலியமாக நீங்கள் அங்கே போய் சேரும்போது நீங்கள் அந்த இதை வந்து நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அங்கே உள்ள இதை சொல்லுவேன். ஆனால் எதில் போய் நீங்கள் ஒரே இது தான்,
உங்களுக்கு ஒரு நாள் 24 ஹவர்ஸ் துணி இல்லாமல் இருக்கணும். அடிப்படையாக நிர்வாணமாக அது இருந்து எல்லாருமே எல்லா கடை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லா அக்கடாவுலேயும் ஓ அக்னியில் நிர்வாணமாக இருக்கும். கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அந்த நிர்வாணமாக இருக்கிறது எப்படின்னா திரை போட்டிருப்பாங்க, இல்லை குகையில் இருக்கலாம், இல்லை மேலே ஒரு இது போட்டிருக்கலாம். ஆக வந்து நிர்வாணம் காட்டுறதுக்கு இல்லை, இறைவனுக்கு தன்னை வந்து அர்ப்பணம் பண்ணுறேன். நான் இறந்துட்டேன், பிண்டு தான் நான் எனக்கு நானே கொடுக்குறேன். அப்போ என்னுடைய சமாதியே நான் பார்க்குறேன். அதனால தான் நான் ஜீவ சமாதி வந்து மண்ணுக்குள்ளெல்லாம் உட்காடுறேன். உடைகள் எல்லாம் வந்து காம இச்சைகள்லாம் வருவாங்களே, அதெல்லாம் அகோரிகள் இப்போ நல்லா கேட்டீங்க, நல்லா ஒரு முக்கியமானது கேட்டீங்க. பெண்களுக்கு காம இச்சை வரும் அப்படின்னா ஒரு மூலிகை தருவாங்க. அதில் வந்து இந்த மாதவிடை உணர்வுகள் அருந்துரும், உணர்வு பூர்வமாக இருக்காது. இப்போ உங்களை பார்க்குறேன், என் பிள்ளையாகவோ ஒரு ஒரு தலைவராக ஏதோ ஏதோ நம்ம அப்படி ஒரு எண்ணம் தான் வரும். எக்கார்ந்து கொண்டும் காம இச்சைகளுடைய கண்களோ எண்ணங்களோ வராது. அதை சாப்பிட்டா அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய இதே மாதிரி நிர்வாணமாக இருந்துட்டு அவங்கள கூப்பிட்டு உயிர் நாடி இருக்கு இல்லையா, அதை வந்து அறுத்துருவாங்க. ஒரு பெரிய குருமார்கள் நல்லா வாட்ட சட்டமாக இருப்பாங்க, அதை பிடிச்சி சுண்டி எடுத்துருவாங்க. இது எல்லாமே இந்த கடாவுக்குள்ள உள்ளவங்க கண்ணால் பார்க்கலாம். வேற ஆளுகளை வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க, வெளியேற்றிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த கும்பமேளாக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிர்வாண சமையல் அவங்களும் இருக்காங்க. இல்லை ரெண்டாவது இதில் வந்து இந்த அக்கடா உள்ளவங்களுக்கு தெரியும், போலி சாமியாராக இருந்து ஒருவேளை அக்கடாக்காரவங்க பார்த்தா அடிச்சே அடித்து விரட்டுவாங்க. போலியாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வரமாட்டாங்க. தெரியும், சாமியார் பார்த்தாங்கன்னா நம்மளை சண்டை போடுவாங்க. இப்போ நான் இருக்கேன்னா என்னை கேட்பேன், நீ எந்த இதில் சேர்ந்தவங்க, எந்த அக்கடாவில் உள்ளவங்க, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்குரிய மரியாதையை கொடுத்து உங்களுக்கு இது பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஜுனா அக்கடாவுக்கு போகிறேன்னு வைங்க, கிருஷ்ணர் அக்கடாவுக்கு போகிறேன்னு, அங்கே நான் வந்து அட்டலா அக்கடாவிலேருந்து வந்திருக்கேன், நான் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குரிய மரியாதையெல்லாம் கொடுத்து எனக்கு அவங்க வந்து தன்னுடைய இந்த ஆசனத்தை யாரும் தொட விட மாட்டாங்க, அதில் உட்கார வைப்பாங்க. நான் உட்காந்து இதில் போட்டிருக்கேன். நான் எப்படி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், எப்படி அது நல்ல விஷயம் கேட்டீங்க. கும்பமேளா அப்படிங்கிறது வந்து இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் ராம்நாடு இந்த சைடில் வந்து வானம் பார்த்த பூமி தண்ணி கிடையாதுன்னு. ஆனால் அங்கே பொறுத்த வரையும் அந்த தண்ணியை வந்து அமிர்தமாக வணங்குவாங்க. அமிர்தத்துக்காக சண்டை போட்டு கொண்டு போகும்போது அமிர்தம் கீழே விழுந்த இடம் வந்துட்டு இந்த இடம் ஒரு 4-5 இடம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கும்பமேளா. அதுலேயும் இந்த காசிக்கு பக்கத்தில் உள்ளது தான் இது திரிவேணி சங்கமம் சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறது கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதியும் திரிசூல மாதிரியே சேரும். அது அவ்வளோ அற்புதமானது. அதில் போய் புனித நீராடுனா ரொம்ப நல்லது. அதில் 114 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கு. அதுவும் காட்டிலும் என்னென்னா, இதில் நீராடுறதுக்கு முன்னாடி அமாவாசை 8 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு, 3 மணிக்கு நீராடணும். அப்போ அதுவும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால எல்லாரும் அங்கே கூட வேண்டிய ஆசைகள், நம்ம ஏதோ செய்திருப்போம் தப்புகள் தவறுகள், அதில் போகணும். ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2000 பேர் கீழே ஒரு 300 பேரை போட்டு மேலே ஏறினா என்ன ஆகும்? இது யார் மேலே தப்பு, யார் குறை சொல்ல முடியும்? ஒரு கூட்டம் ஏறுது, ஒரு மேலே ஏறுறாங்க, நமக்கு சொந்தமாக வேண்டாமா? அதில் ஏறக்கூடாது, பிள்ளைய கீழே விழுந்து கிடக்கு, கொஞ்ச நேரம் நின்று தான் போகிறது, அதுக்கு யார் மேலே தப்பு? இது ஒரு வண்டி ஏறிச்சு அது பண்ணுச்சு அப்படின்னா சரின்னு சொல்லலாம். இப்படியா துப்பு துப்புன்னு ஒரே இடத்துல சுசின்னு சொல்கிற ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன், எங்களை அக்கடாவில் முடியுமா கூட்டு போனால் அங்கே கவர்மெண்ட்டே சாப்பிட தங்க எல்லாமே கொடுக்குது. இப்போ என்னை தேடி வர்ற பக்தர் இருக்காங்களே, எல்லாரையும் உள்ளே கூட்டு போய் அவங்களுக்கு சாப்பிட இப்படி தங்க எல்லாமே என்னால் பார்க்க முடியும். அதில் ஒரு 10,000 பேர் அக்கடாவில் இருக்காங்கன்னா 10,000 பேரும் ஆளுகளை கூட்டு வந்து பார்ப்பாங்க. அப்போ எத்தனை வகையான அக்கடா இருக்குது, அத்தனை வகையான அக்கடாவுலேயும் யாரையாவது பிடிச்சி நீங்கள் அவங்க மூலியமாக போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பொறுமையாக இருந்து தண்ணியில் குளிக்க தானே போகிறீங்க, அதுக்கு எதுக்கு நீங்கள் ஒருத்தவங்க மேலே ஏறி போகணும்? அதுவும் சாமினால ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும், தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது, குளிக்கலாம், எங்கனையாவது குளிக்கலாம். இந்த தப்பு மக்கள் தான் பண்ணது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்,
டிக்கெட் போட்டாங்க எனக்கு இந்த 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வச்சுருக்கனால நான் சீக்கிரமாக வர வேண்டியதுனால டிக்கெட் போட்டு நான் அக்கடா விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்துட்டா ஒன்ஸ் உள்ளே போக மாட்டோம். அது எங்களுக்கும் ஒரு அந்த ஏன்னா வெளியே வரும்போது எல்லா பாபாமாருங்கன்னு சேர்ந்து நம்மளை வழி அம்மா அனுப்புவாங்க. அன்றைக்கி போயிட்டு வாங்கம்மா வணக்கம்மா எதாவது சொல்லி அவங்க பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க அனுப்பின பிறகு திருப்பி நம்ம போய் அவங்க திருப்பி கூடி வெளியே அனுப்புனா அவ்வளோ ஒன்று அநாகரியமாக இருக்கும். அப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு சுசிமேட்டில் இத்தனை பேர் இறந்ததெல்லாம் ஒழிச்சு வச்சாங்க. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் தான் அதை சுற்றி வந்து முக்கிற மாதிரி தான் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியல. மயக்க நிலையில் கிடக்கிறவங்களெல்லாம் எடுத்து மிலிட்ரிக்காரரும் ஒரு டாக்டரும் நானும் எடுத்து அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சாப்பாடு இப்பெல்லாம் கொடுத்து தங்க வச்சு நிறைய பேரை காப்பாற்றணும். அந்த பாக்கியத்துக்காகவோ என்னமோ ஆண்டவர் என்ன அக்கடாவிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். 27 கிலோமீட்டர் நடக்கணும் நடந்தேன் நான். அப்புறம் அந்த மிலிட்ரிக்காரரு ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம் இல்லையா, நடுவில் உட்கார வச்சு மிலிட்ரிக்காரர் 2 பேர் உட்கார வச்சு அந்த வண்டியை நடந்து போகிற மாதிரி ஓட்டி கொண்டு வந்து காசி இந்த இதில் கொண்டாந்து அந்த எல்கையை கடந்து சுசிமேட்டை கடந்து விட்டாங்க. இவ்வளோ 30 பேர் சொல்லுவாங்க, அதுவும் அதிகமாக இருந்தது. இல்லை 75 பேரை நாங்களே வேனில் எடுத்துகிட்டு போனோம். 75 பேரை பாதி மறைக்கப்பட்டது, பாதி இது இந்த கண்ணால் அங்கேயே இருந்து அந்த இடத்துல நின்று பார்த்தது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கஷ்டப்படுறவங்க சாகாதவங்களெல்லாம் செத்ததாக சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உண்மையாக சாகாதவங்களெல்லாம் செத்ததாக சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குமேன்ட்டு. அது வறுமை. ஆனால் ஒருத்தவங்க பாக்கெட்டில் கூட 100 ரூபா கிடையாது. அப்போ எவ்வளோ வறுமையில் உள்ள குடும்பம் அங்கே அந்த சைடு வறுமையே தான், சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த காலத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைடு யூபி உத்தரகாண்டு அந்த பக்கம் நீங்கள் போய் பார்க்கணும். ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. குஜராத்தும் சரி. இந்த அகோரிகள் நிர்வாண சாமியார்களை கும்பமேளா அப்போ தான் பார்க்க முடியுது. அப்புறம் அவங்க எங்கே காணாமல் போயிடுறாங்க அவங்க? இல்லை இப்போ இத்தனை அக்கடாமார்களும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல கும்பமேளா இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறேன் நான் இங்கே போகிறேன் என்னுடைய அக்கடாவில் உள்ளவங்களாம் வந்துருங்கன்னு, அதே மாதிரி எல்லா அக்கடாவிலையும் சொல்லி ஒன்று சேர்க்குறாங்க. அப்போ எல்லாரும் அங்கே வந்து ஒன்று சேர முடியுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்த மாதிரி அவங்கவுங்க உலகம் பெருசு இல்லை, பிரிஞ்சு போயிடுறாங்க. நீ இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் உச்சன் மகா காலில் வந்து கும்பமேளா நடக்குது. இப்போ அங்கே சேருவாங்க, அங்கே நான் போவேன். இப்போ இந்த சாமியார்கள் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, வேதம் படித்தவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வருது. ஆனால் அந்த அகோரிகள் இவங்களாம் பார்த்தா ஒரு பயம் வருது. அவங்களுக்கு அந்த வேதங்கள்லாம் தெரியுமா அவங்களுக்கு? இல்லை அவங்களுக்கு வந்து ஆச்சாரியல் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஆச்சாரியல் அப்படிங்கிறது வேதம் படிக்கக்கூடியவங்க தான் ஆச்சாரியல். இப்போ எங்களுக்கு ஆச்சாரியல் உண்டு, வேதம் படிக்கக்கூடியவங்க. அதாவது நீங்கள் தியானம் பண்ணணும், அந்த அந்த வரம்புகளை அதை படித்து தூங்கக்கூடாது, சாப்பிட்டு இது பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. அதாவது அப்படி அசந்து தூங்கும்போது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டாங்கன்னா நமோ நாராயணான்னு நாங்கள் சொல்லணும். கொஞ்சம் அசால்ட்டாக அப்படி தூங்கி எந்திரிச்சிடக்கூடாது. அப்போ நீ வந்து சுவாசி, நீ வந்து நல்லா தின்னுட்டு தூங்கணும்னு தான் நினைக்கிற, நாட்டுக்காகவோ உனக்காக வாழலை அப்படின்பாங்க. கண்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதுக்குள்ளேன்னு வரும்போது நீ அதை முழுசாக நேசிக்கணும். உள்ளுணர்வு எப்பவுமே தூங்கக்கூடாது. உள்ளுணர்வு தூங்கக்கூடாது. ஒரு குண்டு ஊசி போட்டால் கூட, ஏன்னா தியானத்தில் இருப்பேன், இருந்தாலும் குண்டு ஊசி விழுந்தா கூட எனக்கு உள்ளுணர்வு அந்த என்னுடைய ஆத்மா விட்டு போயிடும். போனால் அது என்னையே நானே பார்ப்பேன். தியானத்தில் இப்படி சும்மா உட்காரும்போது கால் வலி கை வலி, தியானத்தில் இருக்கும்போது நைட் 12லேருந்து காலைல வரை இருப்பேன். 2 நாள் இருப்பேன், மண்ணுக்குள்ளே 12 மணி நேரம் இருப்பேன். இப்போ டில்லியில் 3 நாள் சமாதி. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், மண்ணில் அப்படி உட்காந்து பாருங்கள், உட்கார முடியாது. ஏன்னுங்க, இந்த சுவாசத்தை இப்படி விட்டுட்டோம்னா திருப்பி சுவாசத்தை எடுக்க முடியாது, அமுக்கிடும் வயிற்றை. சுவாசத்தை எடுத்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்கள் வந்து தவத்தில் இருக்கும்போது நாங்கள் இப்படி பண்ணிக்கிடுவோம், அந்த சுவாசத்துக்காகவே இப்படி பண்ணிக்கிடுவோம். இல்லைன்னா அதை கொஞ்சம் மண் உள்ளே போனால் கூட மூஞ்செல்லாம் வேர்த்து மயக்கம் வந்து அப்படியே கடவுளே சார்ந்திருக்கு. நம்ம வாழ்க்கை மாய வாழ்க்கை, நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இது. இறந்து போனால் ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தை நாடி தான் நாங்கள் வாழ்க்கை வாழ்கிறது. சென்னையே அழிய போதுமான்னு சவால் விட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அழியாது, நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கோம், உண்மையாக தவம் இருக்கும்ல, அது காப்பாற்றும் அப்படின்னு. அப்படி ஒரு விஷயத்துக்கு எங்களை அர்ப்பணம் பண்ணும்போது நாங்கள் இப்போ மிலிட்ரியில் நீலாம் தேவையாப்பா, நல்லா தின்னுட்டு அம்மா அப்பா சம்பாத்தியம், எத்தனை பேர் மிலிட்ரியில் நம்ம நாட்டுக்காக உயிரை விடுறாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும். இதுக்குன்னே பிறவி, எங்கள் பிறவி இதுக்குன்னே நாங்கள் இந்த மாதிரி இல்லை. கடலில் எங்களை பின்னாடி கையில் செயினை கட்டி கடலில் தூக்கி எறிஞ்சிடுவோம், நடு கடலில். ஆனால் 12 மணி நேரம் மிதந்த மணிக்கே
எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்க இருந்திருக்கீங்க? இருந்திருக்கேன், யூடியூப்லலாம் இருக்குது. ஓ. அது மாத்திரம் இல்லை, தரையில் படுத்திருக்க மாதிரியே இப்படி இப்படி கை வச்சுட்டு படுத்திருப்பேன் நான். கடல் அலைகளே மறந்து இதய துடிப்பு மாத்திரம் கேட்கும் ஆனா டக்கு. எதுக்கு அந்த சாமி நினைக்குதா, சாமி சாதாரண நினைக்கிறது, எதுக்கு இந்த மாதிரி சாகசங்கள்லாம் பண்ணி? சாகசம் கிடையாது. தன்னுடைய அகந்தைய, ஆங்காரம், ஆணவம், இச்சைகள், மாயா எல்லாத்தையும் அறுக்கணும்னா இதுக்குள்ளே போனாதான். நார்மலாக இருக்கலாம். அப்புறம் எல்லாருமே கேட்குறாங்க, இப்போ ரீசனாக கேட்குறாங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம், நல்லா திங்கலாம், கண்டவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் இப்படி இருக்கணுமாண்ணா. ஆனால் இந்த பிரம்மஞ்சத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை அது கிடைக்காது. அப்படின்னா உலகத்தில் எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சாமியார் தானே. எல்லாருமே குடும்பம் ஒரு 4 பொண்டாட்டி வச்சுருக்காங்க, 5 பொண்டாட்டி வச்சுருக்காங்க, கணவரை வச்சுக்கிறாங்க, இன்னொருத்தவங்கள, அவங்க எல்லாருமே சாமியாருங்க தானே. ஏன் அப்போ இது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு? இப்படி பண்ணாதான் இறைவன். ஏன் புத்தர் எல்லாத்தையும் திறந்துட்டு போய் உட்கார்ந்துருந்தாரு? மனைவியோட அழகான மனைவி வீட்டில் இருந்துச்சு, ஏன் அது கூட இருக்க வேண்டியதானே? எதுக்கு இருந்தார்? ஞானம் பெறணும்னா நாளையும் விடணும், அப்போ தான் ஞானம் நமக்கு கிடைக்கும். அது நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்குள்ளே நம்ம அந்த பிரபஞ்சத்தை நம்ம போகிற பாதையை கண்டுபிடிக்கணும், அதுதான் அவசியமானது. இப்போ நீங்க துற வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பழைய குடும்பத்தை போய் பார்க்கறது உண்டா, இல்லை உங்களை மாதிரி சாமியார்கள் திருமணம் செஞ்சுக்கலாமா, உறவுகள் வச்சுக்கலாமா, எப்படி?